வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். 2017ஆம் ஆண்டு கொடநாடு வழிப்பறை கொலை வழக்கில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி மற்றும் கே. சசிகலா ஆகியோரை தரப்பு சாட்சிகளாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. நீலகிரி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் 2021 தீர்ப்பை எதிர்த்து குற்றம் சாட்டப்பட்ட தீபு, எம்.எஸ். சதீசன் மற்றும் சந்தோஷ்சாமி ஆகிய 3 பேர் தாக்கல் செய்த சீராய்வு மனுக்களை விசாரித்த நீதிபதி பி. வேல்முருகன் இந்த உத்தரவை பிறப்பித்தார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு பங்களாவை பற்றி தங்களுக்கு தெரிந்ததை காரணம் காட்டி இபிஎஸ், சசிகலா மற்றும் 7 பேரை சாட்சிகளாக அழைக்க கோரிய அவர்களின் மனுவை முந்தைய உத்தரவு நிராகரித்தது. கொடநாடு எஸ்டேட்டின் மேலாளர் நடராஜன் என்ற ஒரு சாட்சியை மட்டும் விசாரிக்க முதன்மை அமர்வு நீதிமன்றம் முன்பு அனுமதி அளித்தது. அப்போது அவர் முதலமைச்சராக பதவி வகித்ததால் இபிஎஸ்ஐ ஆய்வு செய்ய வேண்டும் என்ற மனு நிராகரிக்கப்பட்டது. இது சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்வதாக கருதப்படுவதாக மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். எவ்வாறாயினும் கொடநாடு எஸ்டேட்டில் ஜெயலலிதாவின் கோடைகால ஓய்வு விடுதியில் நடந்த நிகழ்வுகள் குறித்த முக்கியமான தகவல்கள் இபிஎஸ் மற்றும் சசிகலா இருவரிடமும் இருப்பதாக வாதிடுகின்றனர். ஜெயலலிதா மறைந்து ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்த கொடநாடு வழிப்பறி கொலை மர்மமாகவே உள்ளது. 10 பேர் கொண்ட குழு பங்களாவை உடைத்து பாதுகாவலர் ஓம் பகதூரை கொன்று சில மதிப்புமிக்க பொருட்களை திருடியதாக கூறப்படுகிறது. முதன்மை குற்றவாளியான சி. கனகராஜ், ஜெயலலிதாவின் முன்னாள் ஓட்டுநர், கேரளாவைச் சேர்ந்த சயன், மனோஜ், தீபு மற்றும் பலர் அடங்கிய கும்பலை உள்ளடக்கிய குற்றத்தை திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. குற்றத்துடன் தொடர்புடைய பல நபர்கள் அகால மரணங்களை சந்தித்ததால் வழக்கு இருண்டது. கனகராஜ் மர்மமான சூழ்நிலையில் சாலை விபத்தில் இறந்தார். அதே நேரத்தில் சயனின் மனைவியும் மகளும் கேரளாவில் மற்றொரு விபத்தில் இறந்தனர். இருப்பினும் சயன் உயிர் பிழைத்தார். மேலும் எஸ்டேட் ஊழியரான தினேஷ்குமார் கோத்தகிரியில் உள்ள அவரது வீட்டில் இறந்து கிடந்தது இந்த வழக்கை சுற்றியுள்ள சூழ்ச்சியை அதிகப்படுத்தியுள்ளது. அதிமுக ஆட்சியில் விசாரணை மந்தமாக நடந்தாலும் 2021இல் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விசாரணை வேகம் பெற்றது. புதுப்பிக்கப்பட்ட முயற்சிகள் இருந்தபோதிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் மழுப்பலாகவே உள்ளன. குற்றத்தை சுற்றியுள்ள தீர்க்கப்படாத கேள்விகளுக்கான பதில்களை தேடும் உயர்மட்ட திருட்டு மற்றும் கொலையுடன் பிணைக்கப்பட்ட சம்பவங்களின் சிக்கலான வலையை காவல்துறை தொடர்ந்து விசாரித்து வருகிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.